என்னம்மா செய்றீங்க நீங்கள்? இங்க சரியான நுளம்பம்மா. அப்ப நுளம்பு திரிக்கும் அது சொல்லி கேட்கறதில்லை. அப்ப பழைய கொச்சு மட்டைகள் எடுத்து ஒரு சர்வப்பானையில போட்டு வேப்பம் பத்திரி கிடக்கு தானே வேப்பம் இல்லை, அந்த வேப்பம் இல்லையே மதத்துல வச்சு போட்டு சரி நல்லா எரிய விடக்கூடாது. சும்மா புகைக்கிற மாதிரி போட்டு விட்டா அந்த புகைக்கு ஒரு நுளம்பம் வராது. அதனால நான் இப்ப இந்த இரவுக்கு வடிவா நிம்மதியா படுக்கலாம் என்று சொன்னா இந்த நுளம்புக்கு புகைச்சட்டி போட்டா தான் படுக்கலாம். அப்ப பிள்ளைகளும் வந்து நிற்கிறேன், அவைகளுக்கு நுளம்பு திரி மனங்கள் ஒத்து வராது. அப்ப அது இயற்கையோட சம்பந்தப்பட்டது தானே. அப்ப சரின்ட்டு நான் இப்ப புகைச்சட்டி போட்டு கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தால நுளம்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம பறந்துடும். என்ன வேப்பம் புகைக்கு சரின்னு நான் இப்ப புகைச்சட்டி போடுற ரீதியில கொண்டிருக்கிறேன். எங்களோட கொச்சு மட்டிகள் எல்லாம் தென்னை மரங்கள் நிக்கிறபடியா நிறைய இருக்கு. மற்ற வேப்ப மரங்கள் எல்லாம் நிக்கிறபடியா நாங்கள் வளவிலேயே எங்களுக்கு எல்லாமே எடுக்கலாமே. அதை வச்சு நாங்கள் எங்களுக்கு அங்க ஐயோ தமிழ் கடையில் தான் வேப்பம் இது என்னென்னாலுமே வாங்குறதுக்கு அதுவும் அரிது பாக்குறதுக்கு எல்லாமே உள்நாட்டில் எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் அங்க நாங்க காசை கொடுத்து தானே வாங்கணும். என்னென்னாலும் அப்ப நாங்கள் அதுகளை வச்சு நாங்கள் பெரிய செலவு இல்லாமல் வாழ்றதுக்கு இலங்கையில முடியும். வெளிநாடுகள்ல அப்படி இல்லை தானே எல்லாம். நீங்கள் நீங்க பார்த்த நீங்கள் தானே எல்லாத்தையும். நான் போனேன், நான் மகள் என்ன போன வருஷம் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போனேன். போய் அங்க பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க எங்களுக்கு எங்களோட நாடுதான் எங்களுக்கு சொர்க்கம். பிள்ளைகள் வெளியே வேலை வேண்டிய வாழ்க்கையை அது மெஷின் பார்க்கலாம். எந்த நேரமும் ஓட்டமும் நடையும் வீடுகளில் இருக்கிற இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, அப்படியே உழைச்சி கொண்டு தெரிகிறத உழைச்சும் சரியான கஷ்டம். ஒரு ஆள் உழைச்சி வாழ இல்லாது ஆனபடியாக அதுக்கு பிறகு எனக்கு இந்த வெளிநாடுன்றதை கொஞ்சம் விருப்பம் இல்லை. அப்ப நான் இந்த இயற்கையோட சேர்ந்து இந்த நிலத்துல இருக்கணும் என்று விரும்புறேன். அதுக்காண்டி போகாம விட போறேன். ஆசையத்தை கூப்பிடுற நேரம் போய் பார்த்துட்டு வரதுதான். மற்றபடி நிரந்தரமா எங்களுக்கு எங்க வந்திருந்தா இந்த காத்து இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தா நல்ல காத்து நல்ல சாப்பாடு ஒரு வருத்தங்களும் வராது. அதனால இன்றைக்கு இரவு நான் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நுளம்பு இல்லாம பண்றதுக்குரிய பொச்சு என்னென்ன போச்சிருக்கீங்களா? பொச்சு மட்டையும் தேங்காய் மட்டை, தேங்காய்கள் ஒரு இப்பந்தானே அந்த தென்னை மட்டைகளை காய வச்சு அந்த மட்டையையும் போட்டு வேப்பம் இலை, எங்களோட வேப்ப மரம் இருக்கு, வேப்பம் இலைகளையும் பிடுங்கி பொச்சுல எல்லாம் பத்தின பிறகு அதை இலையை மதுக்க வச்சு நாங்கள் போட்டு விட்டோம்னா அது அப்படியே தானாவே கொஞ்ச நேரம் எரியும். சேர்ந்து அப்படியே புகைச்சு புகவரை தொடங்குனா நுளம்புகள் இந்த பக்கத்துலயுமே இருக்கு. அப்ப இலையானும் சேம் டைம் போயிடுமோன்னு இல்ல இது நுளம்புக்கு மட்டும்தான்? நுளம்புக்கு தான் இது இந்த வாசனை நுளம்புக்கு தான் கூட பொருந்தும். இது இலையானுகளும் கொஞ்சம் ஓரளவு போகும். ஆனா இது கூட உங்களுக்கு நுளம்புக்கு தான் இது உகந்தது. இந்த பூவமணத்துக்கு அவைகள் இருக்க மாட்டேங்குது. அப்ப நான் இப்ப போட்டு வச்சிருக்கிறேன். இப்பதான் சாடியா நெருப்பு பத்துது. கொஞ்சம் பத்தினுடனே நான் பிறகு நூத்து போட்டு மேலையும் கொஞ்சம் வேப்பமிலையே போட்டு அமைக்கி விட்டேன்டா புகை வீடெல்லாம் போகும். அதுங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல தானே. மற்ற சும்மா அந்த வாசனைகளை சுவாசிக்கிறதுன்னு பார்க்க இந்த வேப்பம் புகமணம் எங்களுக்கு எவ்வளவு நல்லது. அதாவது நாங்கள் இன்றைக்கு புகைச்சட்டி போட்டுருக்கலாம் பாருங்க. பழைய சருவப்பானை எடுத்து அந்த சருவப்பானைக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. சரி.